கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் 1 காலை நேரத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 1 காலை நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம், இவைகள் மூலமாய் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கர்த்தருடைய வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயாவின் புத்தகம் 49 அதிகாரம் 15-16. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் கனி தன் பாலகனை மறப்பாலோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. வேதம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரியானவள் தன் பிள்ளைகள் மேல் அன்புள்ளவளாய் இருப்பாள், மறந்தே போவதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஸ்திரியானவள் ஒரு வேளை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்கள். உங்களை ஆண்டவர் மறப்பதில்லை. இந்த 1 காலை நேரத்தில் அந்த வாக்குத்தத்தை கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒருபோதும் உங்களை மறப்பதில்லை. ஆண்டவர் ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னை மறப்பதில்லை. எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். இன்றைக்கு காலை நேரத்துல உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை மறப்பதில்லை. அடுத்தபடியாக ஏசாயா 49 அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது, இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனம், இதோ நான் உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் தன்னுடைய கரத்துக்கு நம்மளை வைத்திருக்கிறார். ஒரு பெரிய பாதுகாப்பு பாருங்கள். இந்த 1 காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், கரத்துக்குள்ளாக நான் உன்னை பாதுகாத்து வைத்திருக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, அவை கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கிறோம். ஆண்டவருடைய கரத்தை விட்டு நாம் ஒரு நாள் வழி விலகி போகாதபடி அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருப்பது வேத வசனம் நமக்கு மிகவும் வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கரத்தினாலே உங்களை மூடுவார், சட்டின் கீழே நீங்கள் அடைக்கலம் போவீர்கள். வேதம் சொல்லுகிறது, அவருடைய கரம் உங்களை தாங்குகிறது, உங்களை ஏந்துகிறது, உங்களை பாதுகாக்கிறது. அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் மதில்கள் எப்பொழுதும் உனக்கு முன்பாக, என் மதில்கள் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்க்கையினுடைய மதில் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு மதிலை கடந்து போகும்போது தடையாகி அந்த மதிலை நீங்கள் கடந்து போகிற ஒரு மாதங்களாக இந்த நாளை கர்த்தர் மாற்றப் போகிற இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்பாக இருக்கிற மதிலை நீங்கள் தாண்டி போகத்தக்கதாக அந்த மதில்கள் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறது. அந்த மதில் சோறுகளை நீங்கள் உடைத்து முன்னேறி போகும்படியான பலத்தை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த 1 இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவாராக. உங்களுக்காக நான் செபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இப்பொழுது சொன்ன வசனத்தின்படி, கர்த்தாவே, ஸ்திரியானவள் தன் பாலகனை மறப்பாலோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், என் மதில்கள் எப்பொழுதும் முன்பாக இருக்கிறது சொன்ன வசனத்தின்படி என் அருமையான ஜனத்தை நீர் ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன். உன் மதில்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது. தடையாக எல்லாவற்றை கர்த்தர் மாற்றி இந்த மாதத்தின் தேவைகள், இந்த மாதத்தின் ஆசீர்வாதங்களை கொடுத்து என் மக்களை நீர் கர்த்தாவை கண்ணப்பிடித்து உயர்த்துவீராக. நன்றி தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.